நல்லா துணி எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளுக்கு கஸ்டமர் சர்வீஸ் அவங்க சர்வீஸ் நல்லாயிருக்கு. ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். கலெக்ஷன் வைஸுமே நல்லாயிருக்கும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது 4 ஆண்டு காலமாக இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற சரியில்லை. 2 வருஷத்துக்கு முன்பு வீரவசனம் பேசுகிறார் திரு ஸ்டாலின். நேரம் மேட்டூருக்கு வந்து நானும் டெல்டாக்காரன் அப்படின்னு வீரவசனம் பேசி தண்ணீர் திறந்து விட்டார். ஆனால் இறுதியில் நெல் விளைச்சலுக்கு வருகின்ற ஒரு 20 நாளைக்கு முன்பாக தண்ணீர் இல்லாமல் அந்த குறுவை சாகுபடி செய்த நெல் பயிர்கள்லாம் காய்ந்து கருகி பெரும் நஷ்டத்துக்குள்ளானாங்க விவசாயிகள். அப்பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை சேர்க்கப்படாத காலத்தில் மிகப்பெரிய இழப்பீடு விவசாயிகள் சந்தித்தாங்க. இப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இப்போ கூட மத்திய அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் அந்த மழையால் நனைந்த அந்த நெல்மணிகள்லாம் ஈரப்பதத்தில் 27% இருக்குன்னு நாங்கள் கோரிக்கை வச்சோம். நான் நேரடியாக போனேன். ஆனால் முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போயிட்டார். விவசாயிகளை பார்க்கல. விவசாயிகள் வடிக்கிற கண்ணீரை தெரியல, படம் பார்க்க போனார். ஆனால் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை எப்படியாவது தீர்க்க வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நான் நேரடியாக டெல்டா மாவட்டத்துக்கு சென்று தஞ்சாவூர் மாவட்டம், நாகை மாவட்டம், இப்படி திருவாரூர் மாவட்டத்தில் நேரடியாக போய் விவசாயிகளை சந்தித்து ஆறுதல் சொன்னேன். அதோட அந்த கனமழையில் விவசாயிகள் பயிரிட்ட அந்த நெற்பயிர்கள் அழுகி போச்சு. அதை ட்ரேவில் எடுத்து பார்க்குறார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயும் பார்க்கல. போய் நேரடியாக விவசாயிகளை போய் பார்க்க முடியாதா? தான் தனி விமானம் வச்சுருக்கீங்களா? நேரடியாக திருச்சி போய் திருச்சியிலேருந்து 2 மணி நேரத்தில் போய் பார்க்கலாமே. ட்ரெயினில் கொண்டு வந்து அவர்கள் காட்டுறாங்க. அது என்னென்னு அவருக்கு தெரியாது. அது நெற்பயிராக என்னன்னு தெரியாது. சொன்னால் தான் இந்த முதலமைச்சருக்கு தெரியும். அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். இப்போ என்னை பற்றி இன்றைக்கி ட்வீட் விட்டுருக்கார். பச்சை துண்டு போட்ட பழனிசாமிலாம் சொல்லியிருக்காரு. உண்மைதான், நான் விவசாயி தான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே இருக்கின்ற ஊடக நபர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, நான் என்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்னா அன்றையிலேருந்து இன்று வரை நான் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதில் ஒன்றும் மறைச்சி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தொழிலும் அதுதான். முதலமைச்சருக்கு இந்த வேளாண் சட்டம் என்னென்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். 3 வேளாண்மை சட்டம் என்னென்னு சொல்லுங்கள். 3மே தெரியாது முதலமைச்சர். தமிழ்நாடு பாதிக்காதுங்க. வட மாநிலத்திற்காக பார்த்தீங்களா, அவையெல்லாம் மண்டி வச்சுருக்கிறாங்க. அவர்கள் தான் பாதிப்பாங்க. புரியுங்களா? இந்த 3 வேளாண்மை சட்டத்தை என்னென்னு அவர் சொல்லிட்டு நான் பதில் சொல்கிறேன். சொல்ல தெரியாது. நானும் சட்டமன்றத்திலே கேட்டேன். முதலமைச்சர் அவர்களே எதிர்கட்சியில் இருக்கும்போதே நான் ஆதரிக்கும் போதே என்னை கேட்டார். நான் கேட்டேன், என்ன விளக்கத்தை சொல்லுங்கள். நான் விளக்கம் சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கின்ற விவசாயிகள் 3 வேளாண் சட்டத்தில் எந்த விதத்தில் பாதிக்கிறாங்க சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். ஒன்றுங்க, இது வட மாநிலத்துக்கின்ற அங்கே இருக்கின்ற அந்த மண்டியெலாம் வச்சுருக்கிறாங்க. அங்கே சில பாதிப்பு இருக்குது. அதனால் அங்கே இருக்கிறவர்கள் போராடுறாங்க. பண்ணை திட்டம் ஒன்று கொண்டாந்தேன். அருமையான திட்டம். அதை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது கொண்டு வந்து நிறைவேற்றணும். அதாவது விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க, காய்கறிகளை உற்பத்தி செய்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய மேச்சேரி பகுதி, நம்முடைய ஓமலூர் பகுதியெல்லாம் தக்காளி அதிகம் விளைக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் விலையே இல்லாமல் விலை வீழ்ச்சி ஆகிடுது. 5 ரூபா 10 ரூபாய்க்கு வந்துடுது. பொறிக்கிற கூலி கூட அதை இந்த தக்காளி செடியிலிருந்து பறிக்கிற கூலி கூட நமக்கு கிடைக்காது. ஆக அப்படிப்பட்ட நிலையில் விவசாயிகள் விலை வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுவதற்காக அது ஒரு திட்டத்தை நான் கொண்டாந்தேன். விவசாயிகளுக்கும் அந்த வியாபாரிகளுக்கும் ஒரு இடையில் ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தின்படி அவர்கள் அந்த விவசாயிகளுக்கு அந்த ஒரு ரேட் இன்றைக்கி வந்தீங்கன்னா ஒரு 3 மாதம் இன்றைக்கி தக்காளி பயிரிடுறீங்க. அப்போ வந்து அவர் வியாபாரி வந்து வேளாண்மை துறை கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் பதிவு செஞ்சு அந்த விவசாயிகள் வந்து அந்த வியாபாரிகள் வந்து விவசாயிகள் நாடி அவர்களும் பதிவு செய்வாங்க. அங்கே வேளாண்மை துறைகள் அதுக்கு மீடியேட்டர் இருப்பாங்க. பதிவு செஞ்ச பிறகு அப்போது 3 மாதம் கழித்து தக்காளி வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்னா அந்த தக்காளி 40 ரூபாய்னு விலை வச்சு ஏக்கர்னு போட்டிருப்பாங்க, ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. தக்காளி 20 ரூபாய்க்கு விற்றா 40 ரூபா கொடுப்பாங்க. அப்போது விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தரமான விலை கிடைக்கும். அப்போது 40 ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட 60 ரூபா வந்துன்னு வச்சுக்கோங்க. 60 ரூபாய்க்கு மேலே போனால் ஒரு குறிப்பிட்ட லாபத்தொகை விவசாயி கொடுக்க வேணும். இதில் என்ன தவறு இருக்குது? அதை வந்து ரத்து பண்ணிட்டார் இந்த விவசாயி காக்கக்கூடிய முதலமைச்சர். சட்டமன்றத்தில் நான் கொண்டாந்து நிறைவேற்றணுங்க பண்ணை ஒப்பந்த திட்டம் நான் நினைக்கிறேன்.
இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இன்னும் சொல்கிறேன், இதில் சில திட்டங்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை இந்தியாவில் எங்கே விட்டு போனாலும் விற்கலாம். அது ஒன்று, அந்த 3. இன்னொன்று, விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை நமக்கெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்குது. அந்த மார்க்கெட்டிங் கமிட்டியில் கொண்டாந்து விற்பனை செஞ்சால் தான் செஸ் 1% வசூல் பண்ணுவோம். இப்போ என்ன இருக்குதுன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வெளியில் இன்றைக்கி சேலத்தில் இருக்குது மார்க்கெட் கமிட்டிங்க இருக்குது, ஆத்தூரில் இருக்குது. இன்றைக்கி இந்த ஒரு ஏரியா பிரிச்சுருக்காங்க சேலத்தில். அதில் அந்த ஏரியாவுக்கு சம்மந்தப்பட்ட ஏரியாவில் போய் வியாபாரிகள் அங்கே போய் அந்த பொருளை வாங்கினாலும், விவசாயிகள் உற்பத்தி பொருள் வாங்கினாலும் 1% செஸ் கட்ட வேணும். ஆனால் மத்திய அரசு இப்போ கொண்டு வந்த சட்டத்தில் அதை வாங்கக்கூடாது. அங்கே மண்டிக்கு, அதாவது அங்கே மார்க்கெட்டிங் கமிட்டி கொண்டு வந்து அங்கே விற்பனை செஞ்சால் தான் 1% செஸ் வாங்கணும். வெளியில் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏரியாக்குள்ளே எங்கே போய் வியாபாரிகள் விவசாயத்தை வாங்கினாலும் அந்த 1% வாங்கக்கூடாது. இதில் எந்த விவசாயி பேச இல்லை, இதில் நீங்கள் ஆதரவு தெரிவித்ததுனால வேளாண் சட்டத்துக்கு விவசாயிகள் பிரச்சனையை மத்திய அரசு கேட்க சொல்லி நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ விவசாயி, நான் தமிழ்நாட்டு விவசாயி, நான் எங்கே ஆட்சி செய்கிறாங்க தமிழ்நாடு, இங்கே பாதிக்கிறதா நான் பார்க்கணும். இங்கே தான் ஓட்டு போட்டு எனக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த மாநிலத்தில் விவசாயிகள் பாதிக்கிறாங்க. இன்றைக்கி கரும்பு இருக்குது, எப்படி இன்றைக்கி கரும்பு போட்டு தானே எடுக்கிறீங்க, ஒப்பந்தம் போட்டு தானே எடுக்கிறாங்க. இன்றைக்கி விவசாயிகள் வந்து அந்த கரண் நடும்போதே நடவு செஞ்சுருவாங்க. இத்தனை மாதம் கழித்து அந்த கரும்பை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒப்பந்தம். அது மாதிரி தாங்க. ஆக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எதை கொண்டு வந்தாலும் சரியாக இருக்கும், எதை கொண்டு வந்தாலும் விவசாயிக்கு நன்மை இருக்கும், அதை பார்க்க வேணும். இந்த முதலமைச்சர் ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சால் தானே தெரியும். ஏன்னா தலைவாசலில் நமக்கு நாம திட்டம் கொண்டு வந்தாங்க. கரும்பு தோட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்க, நீங்கள் வெளியிட மாட்டீங்க, இதை கட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரீட் ரோடு போட்டு அந்த ரோட்டில் போய் பார்த்த முதலமைச்சர் தானே அந்த முதலமைச்சர். சொல்ல பார்க்கல, விவசாயத்தை பற்றி அக்கி வேறு ஆணி வேறு எனக்கு தெரியுங்க. நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் விவசாய பணியில் ஈடுபட்டுக்கிறேன். சொல்லுங்களா, எல்லாமே அணு நீதியாகவே எனக்கு தெரியும். அதனால் வந்து விவசாயிகளை வந்து எப்பொழுதுமே அதிமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்டதே கிடையாது, புரிஞ்சுக்கிங்க. அது அம்மா காலத்திலும் சரி, அதிமுக ஆட்சியில்காரது. இதுக்கு பின்னாடி நாங்கள் நல்லா பாருங்கள், எந்தெந்த இடத்துல பாய்ச்சி சொல்லுவோம், நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம். இப்போ கூட 22% ஏற்படுங்க, நீங்கள் கேட்டு வாங்கணுங்க. எதிர்கட்சி தான் போய் போராடிக்கிட்டு இருக்குது. இப்போ கூட அதை கூட நிராகரிக்கப்பட்ட காரணத்தை கூட இன்னது வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. என்ன காரணத்துக்கு நிராகரிக்கப்பட்டதுன்னு வெளியில் வரணும்ல. இதுக்கு முழுக்க காரணம் இந்த அரசாங்கம் தான். உரிய முறையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நிலை உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனையை வந்திருக்காது சார். ஆனால் அன்னைக்கு அங்கேயே சொல்லிட்டு தான் வந்தேன். நாங்கள் வந்து எப்பொழுதுமே அது யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிமுக கொண்டு ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்க. இவங்க மாதிரி ஜால்ரா போட கட்சி அதிமுக கட்சியில், அதிமுக அரசாங்கம் இல்லை. இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்ததுங்க. நான் அடிக்கடி தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறேன், பத்திரிகையாட்டு சொல்லியிருக்கிறேன். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமம் செய்யப்பட்டது. அப்போ நாங்கள் பாரதிய ஜனதாவோட அதிமுக கூட்டணி இருந்தது. 22 நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுங்க, நீண்டகால பிரச்சனை அது. அந்த உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நமக்கு ஒரு தீர்வு காண்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை முறைப்படுத்த காலதாமம் செய்த காரணத்தில் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கணுங்க. ஒரு நாள் உங்களால் நாடாளுமன்றத்தை முடக்க முடிஞ்சுதா? நீட் பிரச்சனை பேசுனீங்க, போய் நாடாளுமன்றத்தில் பேச முடிஞ்சுதா? பேசுனா நீங்கள் செய்த ஊழல்லாம் வெளியில் வந்துடும், பயம், அச்சம். நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்களா? எப்பொழுது பார்த்தாலும் நாடாளுமன்றத்தில் 100% வெற்றி பெற்ற வேண்டும் மாறுதிட்டுனா பத்தாது. ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்யணும். 39 நாடாளுமன்றம் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த 39 நாடாளுமன்ற மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, அந்த விவசாயிகள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு மத்திய அரசு போராடி வாதாடி பெறுவதற்கு தான் நீங்கள் உங்களை எலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதை மறந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்படல. ஏன்னா மக்களுக்காக இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசு செயல்படுது என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன். அரசியல் இன்னைக்கு கூட ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுக ஒன்றிணை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து தினகரனும் அண்ணாமலையும் பேசி வருவது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்றாரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அரைச்சப்பாவையே அரைக்கிறீங்க. இதெல்லாம் காலம் கடந்து முடிந்து விட்டது. சார், எஸ்ஐஆர்ல வெளி மாநில வாக்காளர்களை இதில்
பதிவு பண்ணி ஒரு முறைகேடு நடத்த போறதா குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி 869 பேர் தான் வெளிமாநில வாக்காளர்கள் பதிவு செய்திருக்காங்க. குறிப்பா 50% முடிஞ்சிருச்சுன்னு இப்போ ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த இங்கே யார் இந்த தமிழகத்தை ஆளுகின்ற கட்சி யார் ஆட்சி செய்கிறார்? குற்றச்சாட்டு யார் குற்றச்சாட்டு சொல்கிறார்? என்னங்க வேடிக்கையாக இருக்குது. நாங்கள் சொல்லணும் பரவாயில்ல. எஸ்ஐஆர் பணி நடக்கக்கூடாது. எஸ்ஐஆர் பணி நடைபெற்றால் இறந்தவர் வாக்குகள் வாக்காளர் பட்டியலிருந்து எடுக்கப்பட்டு விடுவார்கள். வீடு மாறி வேறு இடத்துக்கு போனவங்க குடிபெயர்ந்தவங்க அதை நீக்கிடுவாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா 20,000 40,000 வாக்குகள் நீக்கப்பட வேண்டிய வாக்காளர் பட்டியல் நீக்கப்பட வேண்டிய சூழல் இருக்குது. இதையெல்லாம் இருந்தால் தான் இந்த வாக்காளர்களை பயன்படுத்தி இறந்தவர்களெல்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை இருக்கோ. அது திமுக கை வந்த கலை. அதனால தான் துடிக்கிறாங்க. எஸ்ஐஆர் வரக்கூடாது, எஸ்ஐஆர் வரக்கூடாதுங்கிறாங்க. எஸ்ஐஆரில் என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் தான் ஆளுங்கட்சி, நீங்கள் போட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இப்போ ஆட்சி பண்ணிட்டுருக்காங்க. அவர் தான் இந்த பொறுப்பெடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இங்கே இருக்கின்ற அரசு அலுவலர்கள் தான் இன்றைக்கி பிஎல்ஓவாக நியமிக்கப்பட்டிருக்குது. இத்தனையும் சொல்லிட்டு திமுககாரன் தான் வீடு கூட நின்றுக்கிட்டு கவனிச்சிட்டு இருக்கிறா. நாங்கள் தாங்க அதை சொல்ல வேணும். இந்த திமுக அரசாங்கம் வேணுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு இந்த அதிகாரிகளை பயன்படுத்தி பிஎல்ஓவை பயன்படுத்தி கட்டாக அந்த படிவத்தை கொடுத்துட்ருக்குறாங்க. நாங்கள் டெல்லியில் புகார் செஞ்சு நாளை மேலே வர இருக்கிறான்னு நினைக்கிறேன், கருதுகிறேன். அவள் வந்து இதெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட் வீடில் இவர்களே அந்த பிஎல்ஓட்டை வாங்கி இவர்களே கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க. இப்படி முறைகேடு நடந்துக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் களைய வேண்டும். நேர்மையான முறையில் உண்மையான வாக்காளர் பட்டியல் இடம்பெற வேண்டும். உண்மையான வாக்காளர் தான் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அமைச்சர் நாசர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது அதிமுகவினர் வந்து துரோகத்தின் உச்சகட்டம் அப்படின்னு ஒரு பதிவு சொல்லியிருக்காரு. பாவம், என்ன பண்ணுறது? கல்லெடுத்து அடிக்கிற மந்திரியெல்லாம் மந்திரியாக வச்சுட்டு அப்படி தான் பேசுகிறோம். கல் எடுத்துக்கிற மந்திரிலாம் மக்கள் மீது கல் எடுத்து எரிகிற மந்திரி எப்படிப்பட்ட மந்திரி? அவர் பேச்செல்லாம் ஏங்க கேட்பானே? அப்படிப்பட்ட மந்திரி தான் தமிழ்நாட்டில் மந்திரியாக இருந்து நாட்டையே குட்டிச்சோறாக்கிட்டு இருக்கிறாங்க.